எள் தீபம் நல்லெண்ணெய் மூட்டை கட்டி நம்ம வீட்லேயே தயார் பண்ணி எடுத்துகிட்டு போய் சுவாமி கோவிலில் போடலாமா அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட சந்தேகம் கேட்குறாங்க. ஏன் சார், நாங்கள் கோயிலில் வாங்கி அதை கோயிலில் தான் போடணுமா? அதே ஒரு நல்லெண்ணெய் வாங்கி, நல்ல சுத்தமான எள் வாங்கி, ஒரு கருப்பு ஒரு காட்டன் கிளாத் வாங்கி நாங்களே வீட்டில் தயார் செஞ்சு அதை நாங்கள் போடலாம்ல. ஏதோ அர்ஜெண்ட்டாக போயிட்டு நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வரோம். அது அந்த அளவுக்கு கண்டென்ட் நல்லா இருக்கா அப்படின்னு தெரியாது. இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கிறத நாங்கள் உபயோகப்படுத்திக்கிறோம். அதனுடைய பலனும் இந்த மாதிரி ஒரு சுத்தமான ஒரு பொருட்களை வச்சு செய்யும்போது அதனுடைய பலன் இரட்டிப்பாக தானே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் அந்த உண்மையை உணர்ந்து கேள்வி கேட்குறாங்க. அது உண்மைதான். அதனுடைய பலனே வேறு. கிரக ரீதியான ராசி ரீதியான சனியின் தாக்கம் போகக்கூடிய, அது மட்டும் இல்லை, நீங்கள் போடுற அந்த அகல் விளக்கு கூட உங்களுடைய அகல் விளக்கு சுத்தமான ஒரு சின்ன அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கிட்டு அதை புதுசாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் கோவிலில் போடும்போது அதனுடைய பலன்கள் வேறு யாரோ உபயோகப்படுத்தின அந்த அகல் விளக்கில் நீங்கள் தீபம் போடுறதை விட நீங்களே அந்த அகல் விளக்கு புதுசாக வாங்கி புதிய எண்ணெயில் நல்லெண்ணெயில் எள்ளு மூட்டை கட்டி, ஏன் நல்ல நெய் வாங்கி அந்த நெய்யை நீங்கள் உபயோகப்படுத்தி அதில் தீபம் போடுறதுங்கிறது உத்தம பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் இது நமக்கு செய்கிறதுனால நேரம் காலம் வேஸ்ட் ஆகுது. அது வீட்டில் நம்ம சேர்த்து வைக்கணுமே. இந்த பொருட்கள்லாம் சேர்த்து வைக்கிறதுனால அந்த சனீஸ்வரருடைய தாக்கம் நம்ம வீட்டுக்கு வருமா? கருப்பு துணி வாங்குகிறோம், எள்ளு வாங்குகிறோம். ஸோ அதனுடைய தாக்கம் வருமா அப்படிங்கிறது நிறைய பேரோட சந்தேகம். அது எப்படி தாக்கம் வரும்? சாப்பிட்றதுக்கு எப்படியும் புளியோரை செய்கிறதுக்கெல்லாம் எள் நம்ம வாங்குகிறோம், எள் சாதம் செய்கிறதுக்கு வாங்குகிறோம், எள் சாப்பிட்றோம். அப்போ அதிலலாம் வராத அந்த தாக்கம் இது செய்யும்போது மட்டும் வந்துடுமா? ஆகவே வீணான எண்ணங்களும் மனச்சிதறல்களும் உங்களுக்கு தேவையில்லை. தாராளமாக வாங்கி வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறைய வாங்கினீங்கன்னா அது மண் கலந்துரும், மண்ணாக போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிட்டு அப்பப்போ தேவையான அந்த எள்ளை கலந்து நல்ல சுத்தமான காட்டன் துணியை வாங்கி வச்சுக்கிட்டு, கருப்பு துணி வாங்கி வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் முடிச்சு போட்டு அகல் விளக்கு கூட அளவாக வாங்கி வச்சுக்கிட்டு அதில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு சுவாமியை ஒரு 11 சுற்றி நல்லெண்ணெய் எள் அகல் விளக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு 11 சுற்றி அதற்கப்புறம் எங்கே தீபம் போட சொல்கிறாங்களோ அந்த கோவிலில் அந்த இடத்துல நீங்கள் தீபம் போட்டிங்கன்னா உத்தம பலன் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், சுபம் நடக்கும்.